வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். காசா மருத்துவரை குடும்பத்துடன் கொண்ட இஸ்ரேல். அல் அக்ஸா மஸ்ஜிதை முற்றுகையிட்ட இஸ்ரேலியர்கள். இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுத்த ஹமாஸ். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காசா மருத்துவரை குடும்பத்துடன் கொண்ட இஸ்ரேல். இந்தோனேசியா மருத்துவமனை இயக்குநரின் வீட்டின் மீது கொடூர தாக்குதல். இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் டாக்டர் மர்வான் சுல்தான், அவரது மனைவி, மகள்கள் மற்றும் மருமகன் முகமது ஆகியோர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி உள்ளன. மருத்துவத்துறையில் நீண்ட கால அனுபவம் உள்ள மர்வான் சுல்தான் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்ற நிலையில் ஹமாஸ் பாதுகாப்பு படையினர் அவரது வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியதாக ஆக்கிரமிப்பு படை தெரிவித்துள்ளது சர்ச்சையை குழப்பியுள்ளது. டாக்டர் சுல்தானின் மகள் லுஃப்னா அல் சுல்தான் ஒரு F-16 ஏவுகணை மருத்துவர் இருந்த அருகே குறிப்பாக ஏவப்பட்டதாகவும் அதில் அவர் அதே இடத்தில் உயிரிழந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அல் அக்ஸா மஸ்ஜிதை முற்றுகையிட்ட இஸ்ரேலியர்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலமில் உள்ள இஸ்லாமியர்களின் புனித தலமான அல் அக்ஸா மசூதியை இஸ்ரேலிய குடியிருப்பாளர்கள் முற்றுகையிட்டதால் பதற்றம் நிலவியது. மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலமில் சட்டவிரோதமாக வசித்து வரும் இஸ்ரேலர்கள் இஸ்ரேலிய படையின் பாதுகாப்பின் கீழ் மசூதி வளாகத்தில் மத சடங்குகளை செய்ததாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுத்த ஹமாஸ். பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாதின் ஆயுத பிரிவான அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் மத்திய காஞ்சியோரிஸில் உள்ள ஒரு தெருவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை விட்டு சென்ற 2 வெடிபொருட்களை கொண்டு அவர்களது மெட்காவா டாங்கியை வெடிக்க செய்ததாக தெரிவித்துள்ளனர். மேலும் பல செய்திகளுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.